இன்னொரு நடிகருக்கு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு நடிகர் குரூப் வந்து நம்மள அறியாமலே நம்மளோட எதிரிகளாக மாறிடுவாங்க. அஃபெண்ட் ஆகி அவங்க வந்து கழுவி ஊத்துறதா முழு வேலையாக வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட்டை நம்ம வந்து அணுகும் போது ஏன்னா சில பேருக்கு வந்து என்னன்னா நீங்க என்னதான் பயங்கர நம்மளுக்கு இது செம்ம பாட்டில் அப்படின்னு தோணும். ஒரு டியூனா நம்ம காட்டும் போது அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த பாயிண்ட்லாம் சரி உங்களுக்கு மைண்ட்ல என்னதான் இருக்கு அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். ஸோ அவர் சொல்லக்கூடிய ஒரு சாங் ரெஃபரன்ஸ் வந்து இட் வில் நாட் பி அ கிரேட் மியூசிக்கல் சாங் சம்டைம்ஸ். ஸோ பட் வி வில் பி இன் அ பொசிஷன். சார காற்றுன்னு ஒரு பாட்டு அண்ணாத்தையில் அதோட ஷூட்டிங் நடந்துச்சு. அப்போ வந்து ஷூட்டிங்கில் இது விஷயம் உடனே கேள்விப்பட்டு கேட்கலாம் ரெடி பண்ணி வச்சு ஷூட்டிங் முடியறதுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் என் வீட்டிலேருந்து கிளம்பி நான் ஸ்டுடியோக்குள்ளே போகிறதுக்கே அங்கே வந்து 7-7:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்குள்ளே அங்கே கேட்கலாம் அவங்களே வெட்டி அவங்களே சாப்பிட்டு போயிட்டாங்க. ஜில்லா தீமில் தி ஐடியா ஆஃப் இன்கார்பரேட்டிங் ஒரு வெஸ்டர்ன் மியூசிக்கு ப்ளஸ் அந்த செண்ட மேளம் அப்படின்ற விஷயமே இப்போ இந்த பாட்டு ஒன்று கட்டு தோதாலே வந்து நான் இது ரெண்டுத்தையும் கொண்டு வரணும்னு காரணமே பெருசாக ஒர்க் ஆகும்னு நினைக்கல, ஆனால் அது ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே வி கிவ் அ 200%. சிலது ஒர்க் ஆகும், சிலது வந்து ஒர்க் ஆகாமல் போகுது. ஸோ ஒர்க் ஆகாமல் போகும்போது என்னன்னா எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும். உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழ்வினரும். அன்பின் கொடி ஏற்றி வைத்து துணை சேரும் கோடி தரும். தேடல் இல்லாத உயிருண்டோ சொல்லம்மா, எல்லாம் உன்னுள்ளே அதை தேடு கண்ணம்மா. அதே மாதிரி உங்களோட நிறைய சாங்ஸ் ஜென்ரலாக வந்து மியூசிக் டைரக்டரோட சாங்ஸ் வந்து 4x4 இருக்கும். பட் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வரைக்கும் உங்களோட சாங்ஸ் வந்து 3x4 அண்ட் 7/8 இருக்கிற சாங்ஸ் வந்து நிறைய ஹிட் சாங்ஸாக இருக்குது. ஸோ அது வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் நிறைய சாங்ஸ் எந்த ஹிட் சாங் எடுத்தாலும் அது எய்தர் 3x4 இல்லை 7/8 இருக்கும். ஸோ அது வந்து இமான் சரோடைய சிக்னேச்சர்னு சொல்லலாமா? ஆக்சுவலாக 7-8 டைம் சிக்னேச்சரில் வந்த சாங் ஏன்னா 7-8 டைம் பாடுறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கும். அதே மாதிரி 5-8லேயும் ஒரு ஃபியூ சாங்ஸ் இருக்கு. பட் 7-8 சாங்ஸ் இன்னைக்கு கூட ரொம்ப கம்மி தான். ஜென்ரலாக அவ்வளோ நிறையன்னு சொல்ல முடியாது. பட் ப்ரிடாமினெண்ட்டாக இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய நிறைய அந்த குத்து பாடல்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ப்ரிடாமினெண்ட்டாக 6-8 இருக்கிறது தான். எனக்கு நிறைய 6-8 சாங்ஸ் இருக்குது. டண்டனக்காவோ, டமால் டுமிலோ, என்னம்மா அப்படி பண்ணுறீங்களேமாவோ, கும்மரட்டப்புறவோ, இது எல்லாமே வந்து அச்சு தூக்கோ, இது எல்லாமே 6-8 கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய பாட்டு தான். முதல்லேருந்து சொல்கிறேன், மதுரை ஜில்லா மச்சான் தாண்டி, அப்புறம் இது கச்சேரி களை கட்டுதடி, இது இந்த வித்த காதல் வித்த, இதெல்லாம் இந்த சீசன் எல்லாம் அந்த சாங்ஸ் எல்லாமே இட் ஆல் கம்ஸ் அண்டர் 6-8 இந்த டைம் சீக்வென்ஸ். அது ஒன்றும் இந்த டைம் சீக்வென்ஸை தான் வைக்கணும்னு அப்படின்னு நினச்செல்லாம் வந்து பண்ணுறது கிடையாது. எல்லாமே இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டைரக்டர்ஸ் பிரீஃப் தான். ஒரு சாங் சிச்சுவேஷன் எனக்கு இப்படி வேணும், இல்லாட்டி அவங்க சில ரெஃபரன்சஸ் மைண்டில் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும், அதை நாங்கள் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான். ஒன்று அந்த சொல்கிற டெஃபினேஷனை மியூசிக்கில் எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இல்லாட்டி இன்னொன்று வந்து என்னென்னா அவங்க வந்து சொல்லக்கூடிய ரெஃபரன்சஸ், மியூசிக்கல் ரெஃபரன்சஸ், இந்த பாட்டு மாதிரி இருக்கணும் அந்த பாட்டு மாதிரி இருக்கணும், அது மேபி அந்த ஒரிஜினல் சாங் என்ன டைம் சிக்னேச்சர் இருக்கோ அந்த டைம் சிக்னேச்சரில் போகக்கூடிய கட்டாயத்தில் இருக்கும். சம்டைம்ஸ் அப்படி போவோம். அப்படிதான். ஸோ அதனால 3-4 இருந்து தெரிஞ்ச சகாயனே சாங் வேணா 3-4 எல்லாம். மற்றபடி செந்தூரா யா பட் யா தேர் ஆர் சாங்ஸ். சார் அதே மாதிரி இப்போ பெரிய ஆக்டர்ஸோட நீங்க படம் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு ப்ரெஷர்ன்றது இருக்கும், அதை தாண்டி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ன்ற இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க சார்? கண்டிப்பா அது இருக்கும்ல, அது இல்லாம எப்படி இருக்கும்? அதாவது வந்து அது ஆன்லைன்லயும் இருக்கும், அது ஃபேன் வார்ஸா இருக்கும் ஒரு பக்கம். அண்ட் இன்னொரு நடிகருக்கு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு நடிகர் குரூப் வந்து நம்மள அறியாமலே நம்மளோட எதிரிகளாக மாறிடுவாங்க இல்லையா? ஸோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டாலே வந்து அந்த இன்னொரு ஆப்போசிட் ஃபேன்ஸ் வந்து அஃபெண்ட் ஆகி அவங்க வந்து கழுவி ஊத்துறதா முழு வேலையாக வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட்டை நம்ம வந்து அணுகும் போது ஒன்ஸ் அகெயின் மறுபடியும் அந்த ஸ்டார்டம் இதெல்லாம், ஏன்னா அந்த ஸ்டார்டமே நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் தான். பட் அதை தாண்டி நம்ம என்னன்னா அந்த டைரக்டருடைய விஷனு, சாங் சீக்வன்ஸ் அவர் கன்சீவ் பண்ணியிருக்காரு, அந்த கன்சீவ் பண்ணதை நம்ம டெலிவர் பண்ணுறோமா, அதுதான் ஃபஸ்ட்டு வரும். அது அந்த எமோஷனுக்கு ஃபஸ்ட் நம்ம கரெக்டாக டெலிவர் பண்ணோமா, அது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டார் வேல்யூக்கு இப்போ இந்த எமோஷன் கரெக்டாக கன்வே ஆயிடுச்சு, ரைட்டு, ஓகே. ஸோ டியூனா ஓகே. ஆனால் இந்த ஸ்டார் டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார் டம்க்கு உண்டான விஷயத்தை நம்ம இதை எப்படி கொண்டு வரலாம், இந்த டியூனுக்கு எப்படி கொண்டு வரலாம், மேபி ஆர்கஸ்ட்ரேஷன் கிராண்டியரில் நம்ம கொண்டு வரலாம், அந்த ஆங்கிளில் நம்ம ஸோ மோஸ்ட்லி என்னன்னா
இந்த ஸ்டார் வேல்யூ வந்து எங்க கொண்டு வருவோம்னா இந்த ஆர்கஸ்ட்ரேஷன் பவர்ல தான் அது கொண்டு வருவேன். கிட்டத்தட்ட எவ்வளோ சாங்ஸ் நீங்க கம்போஸ் பண்ணிருக்கீங்க? ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா சார்? ஆச்சுமா ஒரு மோர் தென் ஒரு 120 ஃபிலிம்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இறைவன் புண்ணியத்துலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கணக்கு போடுங்களேன், ஒரு படத்துக்கு 5 பாட்டுன்னு வச்சாலுமே எங்கேயோ போகுது. ஓகே. ஸோ அதில் இமான் சரோடைய மோஸ்ட் ஃபேவரட் சாங் அப்படின்னா என்ன சாங்? ஒரே ஒரு சாங் தான். எப்படி சொல்ல முடியாது. மேபி ஃபர்ஸ்ட் படத்தில் ரெக்கார்ட் பண்ண எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் சைல்டு எப்படி ரொம்ப ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியமோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போமோ அந்த மாதிரி வேணால் சொல்லலாம். எனக்கு ஃபஸ்ட்டு படத்தில் நான் இசையமைச்சதும் மட்டும் இல்லாமல் எனக்கு பாடுறதுக்கும் வாய்ப்பு கொடுத்து அதுக்கு மறைந்த தயாரிப்பாளர் ஜிவி சார் வந்து எனக்கு சம்பளமும் அதுக்கு கொடுத்து மாட்டுன்ற ஒரு பாட்டு. ஆமாம். ஸோ அதுதான். ஆமாம். ஸோ அதுக்கு தான் அது சொல்லலாம். மேபி ஒன் சாங் சொல்லணும்னு கேட்டீங்கன்னால அப்படியே உங்களோட குரலை கேட்கணும்னு ஆசைப்படுறோம் சார். ஸோ ப்ளீஸ். மாட்டு நீ மாட்டேன்னு சொல்ல போற மாட்டவா மாட்டு பூட்டு இந்த பூட்டுக்கேத்த சாவி நான் தான் பூட்டவா பூட்டு முதலில் நீ முடிச்சு போடு பிறகு நீ ஆட்டம் போடு ஏன் பொழுதடைஞ்சு சுளுக்கி கிடக்கு தொட்டு சுளுக்கு இடு. ஓகே, தேங்க்யூ சார். ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. கேட்டோன்னே பாடினதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க, ஓ இந்த சாங் சார் பாடினதா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சார் அதே மாதிரி இப்போ நான் கேட்க போகிற 2-3 கொஸ்டின் ரொம்ப ஜென்ரலான கொஸ்டின் தான். பட் அகேன் ஐ வாண்டட் டு ஆஸ்க். இப்போ வந்து நீங்கள் வந்து நிறைய சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து இந்த சாங் கண்டிப்பாக ஹிட் ஆகிடும், நீங்கள் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்துப்பீங்க. பட் அந்த சாங் அந்த அளவுக்கு ஹிட் ஆகியிருக்காது. அந்த மாதிரி ஒரு சாங்னா என்ன சாங்? அப்புறம் இது சும்மா கேஷுவலாக போட்டேன், இது இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரெஸ்பான்ஸ் ஆகும்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னா அது என்ன சாங்? அதை ஒன்று மட்டும் அதை கிளியர் பண்ண வரும். எதுவுமே கேஷுவலாக போட்டு கேஷுவல் சொல்றாங்க. இன்ஃபேக்ட் தட்ஸ் ரைட் வேர்ட். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது நம்ம இதெல்லாம் பெருசா ஒர்க் ஆகும்னு நினைக்கல, ஆனா அது ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே we give our 200%. அது சிலது ஒர்க் ஆகும், சிலது வந்து ஒர்க் ஆகாமல் போகுது. ஸோ ஒர்க் ஆகாமல் போகும்போது என்னன்னா நம்மளுக்கு இது பயங்கரமாக உழைப்பு போட்டோம், இது ஒர்க் ஆகாமல் போச்சுன்ற விஷயமும் அதே மாதிரி ஐயோ இதுக்கு நம்ம கம்மியாக உழைப்பு போட்டோமேன்ற கேட்டகரியில எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவேன். எல்லாத்தையுமே 200%. அஃப்கோர்ஸ் இதுல எதுல வந்து எங்க வந்து அது அந்த ஒரு டிஃபரன்ஸ் எங்க வரும்னா அந்த டைரக்டர்ஸோடைய சாய்ஸ் தான். ஏன்னா சில பேருக்கு வந்து என்னன்னா நீங்க என்னதான் பயங்கரமா நம்மளுக்கு இது செம்ம பாட்டுல அப்படின்னு தோணும், ஒரு டியூனா நம்ம காட்டும் போது அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து என்னன்னா அது 1 போகும் 2 போகும் 3 சிலதெல்லாம் போயிட்டே இருக்கும், அது எண்ட்லெஸ்ஸா போயிட்டே இருக்கும். அப்போ அந்த பாயிண்ட்லாம் சரி உங்களுக்கு மைண்ட்ல என்னதான் இருக்கு அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். ஸோ அவர் சொல்லக்கூடிய ஒரு சாங் ரெஃபரன்ஸ் வந்து இட் வில் நாட் பி அ கிரேட் மியூசிக்கல் சாங் சம்டைம்ஸ். ஸோ பட் வி வில் பி இன் அ பொசிஷன், அது நம்ம அவருடைய விஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஒன்று போய் ஆகணுன்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வரும். அப்போ அந்த போகும்போது பட் அதுக்கும் இட் இஸ் நாட் தட் வி டோன்ட் கிவ் 200% டு தட். அஃப்கோர்ஸ் அவருக்கு பிடிச்ச விஷயத்த தான், அது என்னுடைய ஐடென்டிட்டியா அது மாத்தி அது 200% கொடுக்க தான் ட்ரை பண்ணுவோம். பட் ஆடியன்ஸ்க்கு வந்து அது தெரியும் இல்லையா, இப்போ இவங்களுக்கு எது பெஸ்ட் சாங், எது வந்து ஓகே சாங், எது கேன் பி பெட்டர் சாங்ன்றது தெரியும் இல்லையா, அங்க அந்த டிஃபரன்ஸ் தெரியும், அந்த ரிசெப்ஷன்ல அந்த வித்தியாசம் தெரியும். அப்போ நம்மளுக்கு புரியும் பாரு, அப்போ நம்ம ஒரு ஜட்மெண்ட் வச்சிருக்கோம், அது சம்டைம்ஸ் கரெக்டா இருக்கு, சம்டைம்ஸ் அது தவறா இருக்கு, சம்டைம்ஸ் டைரக்டர் வந்து முடிவு பண்ணது வந்து தப்பா இருக்கு, அவர் முடிவு பண்ணது வந்து அவர் ரூட்டுக்கு போனது சம்டைம்ஸ் கரெக்டாக இருக்கு. இந்த மாதிரி நிறைய லேர்னிங் அண்ட் அன்லேர்னிங் வந்து ஒவ்வொரு படத்துலையும் அது நடக்கும். ஸோ அந்த மாதிரி நான் கேட்டகரைஸ் பண்ண விரும்பல. நம்மளுக்கு என்னன்னா அந்த சம்மந்தப்பட்ட டைரக்டருக்கும் அந்த படத்துக்கும் எனக்கு என் மனசாட்சிக்கு ஃபர்ஸ்ட் அது முதல்ல கரெக்டாக நம்மளுக்கு திருப்தியாக முதல்ல கொடுத்துடணும். அதை வந்து ஆடியன்ஸ் அது உச்சி முகந்து பாராட்டட்டும், இல்லாட்டி தூக்கி அதை ட்ராஷ்ல போடட்டும், அது வந்து அப்புறம் கதை. பட் அதனால நம்மளுடைய ஒர்க்கையும் நம்ம டெடிகேஷனையும் அது எதையுமே பைபாஸ் பண்ணக்கூடாதுன்றத மட்டும் தெளிவாக இருக்கேன். சரி, அதே மாதிரி ஒரு சாங்க்கு ரொம்ப நேரம், எல்லா சாங்க்கும் நீங்கள் 200% போட்டிருக்கீங்க, ரொம்ப டைம் ஒரு சாங் மட்டும் கம்போஸ் பண்ணதுக்கு இவ்வளோ டைம் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது சாங் இருக்கா? அண்ட் கொஞ்சம் குவிக்காக இந்த சாங்கை முடிச்சிட்டேன். இல்லை, அது என்னுடைய பேட்டர்ன் என்னன்னா, நம்ம உட்காந்து ஒரு சாங் சுச்சுவேஷன் சொல்லி அது உட்காந்து இன்ஸ்டன்ட்டாக ஒரு 15-20 மினிட்ஸில் அந்த ஒர்க் ஃப்ளோ ஷுட் ஹேப்பன் நினைப்பேன் நான். அது ஆர்கானிக்காக நடக்கணும்னு பார்ப்பேன். ஸோ அது ஆர்கானிக்காக நடக்கலை, ஒரு பாயிண்ட்ல வந்து என் மைண்டும் பாடியும் அதை வந்து ஆர்டிகுலேட் பண்ணி செய்ய ஆரம்பிக்குது அப்படின்னு வந்துச்சுன்னா நான் அந்த சாங் அப்படியே விட்டுருவேன். ஐ வில் நாட் ப்ரொசீட் வித் தட் சாங். அந்த சாங் அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுருவேன். அன்னைக்கு அந்த சப்ஜெக்டே எடுக்க மாட்டேன், மூடிட்டு வேற ஏதாவது வேலையை பார்ப்பேன். ஏதாவது ஒரு படத்துடைய டீசர் ஒர்க்காக இருக்கும், மோஷன் போஸ்டர் ஒர்க்காக இருக்கும், அந்த வேலையை பார்த்துருவேன். மூடி வச்சுட்டு திருப்பி அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக அதை எடுப்பேன். ஃப்ரெஷ்ஷாக எடுத்து மறுபடியும் அது இனிஷியல் 15-20 மினிட்ஸ்லேயே அந்த ஃப்ளோ டக்குன்னு வருதான்னு பார்ப்பேன். ஸோ அது வரது எல்லாமே உங்களுக்கு கேட்குற சாங்ஸ் எல்லாமே அந்த இன்ஸ்டன்ட்டாக ஃப்ளோவில் வந்த சாங்ஸ் தான். சார் அதே மாதிரி உங்களோட படத்தில் உங்களோட சாங்ஸை தாண்டி உங்களோட பிஜிஎம்ஸ்க்குமே நீங்கள் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பீங்க. போகனா இருக்கட்டும், சில்லாவா இருக்கட்டும், வாட் எவர். ஸோ அது வந்து
கான்ஷியஸா அது எப்படி அந்த ப்ராசஸ் எப்படி சார்? சம்டைம்ஸ் கதையிலேருந்து தான் உருவோம். நம்மளுக்கு என்ன நம்ம கொண்டு வரலாம், என்ன நம்ம சவுண்ட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் தி ஐடியா ஆஃப் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ ஜில்லா தீமில் தி ஐடியா ஆஃப் இன்கார்பரேட்டிங் ஒரு வெஸ்டர்ன் மியூசிக்கு ப்ளஸ் அந்த செண்டை மேளம் அப்படின்ற விஷயமே அங்கே மோகன்லால் சார் அங்கே இல்லைன்னா நான் செண்டைன்னு யோசிச்சிருக்கவே மாட்டேன். ஓகே. பிகாஸ் இப்போ இந்த பாட்டு ஒன்று கட்டு தோதாலே வந்து நான் இது ரெண்டுத்தையும் கொண்டு வரணும்னு காரணமே அது இங்கே இருக்கிற ஒரு பயங்கர பாப்புலர் ஹீரோ, அதே மாதிரி மலையாளத்துலேயும் இருக்கிற ஒரு பயங்கர பாப்புலர் ஹீரோ, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் ஃபீச்சர் பண்ணுறாங்க. அது நம்ம சவுண்ட்லேயும் அதை கொண்டு வந்துருவோம். ஸோ கேரளத்துலேருந்து ஒருத்தர், இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் அப்படின்னும் போது தமிழ்நாட்டுடைய சவுண்டும் அந்த கேரளாவுடைய சவுண்டும், ஸோ இதெல்லாமே ஆர்டிஸ்ட்டும் அந்த படமும் இதெல்லாம் ஒன்று கிரியேட் பண்ணுறது தான். இல்லாட்டி நான் சண்டைன்னு சத்தியமாக யோசிச்சிருக்கவே மாட்டேன். அந்த ஜில்லா தீம்லேயும் அந்த சண்டை வரணும்னு தேவையே இல்லை. இதுதான் இப்படிதான் ப்ராசஸ் வந்து. அதே மாதிரி இப்போ அந்த விஸ்வாசம் படத்துல இருந்த ஹோ 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 அந்த தீமா இருக்கட்டும், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ் தான். சார் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு வேட்டி சட்டை கட்டி நடிக்கிறாரு அப்படின்னு. ஸோ அப்போ அந்த உரிமை சத்தம் கேட்கணும், அந்த ஒரு பெரிய ஒரு லார்ஜ் கொயர் வந்து ஒன்று வரணும், இது எல்லாமே அந்த லுக் அண்ட் ஃபீலே ஒன்று கொடுக்கும். இது பண்ணு அப்படின்னு வந்து சொல்லும். அப்படியே வச்சு பண்றோம். ஓகே சார். அதே மாதிரி உங்களுக்கும் பாண்டிக்கும் ஒரு நல்ல கனெக்ட் இருக்கு சார். எனக்கு தெரிஞ்சு 2019 நீங்க பாண்டியில் ஒரு 1918 ஒரு கான்சர்ட் பண்ணீங்க. அந்த கான்சர்ட்ல மெயினா வந்து இந்த ரீரெக்கார்டிங் அந்த ஒரு விஷயத்த நீங்க லைவா காமிச்சிருந்தீங்க, செக்மெண்டா வச்சு காமிச்சிங்க. நானும் உட்காந்து ஒரு ஆடியன்ஸா பார்த்து என்ஜாய் பண்ணேன். ஸோ அது வந்து ரொம்ப எங்களுக்கு கேட்கும் போது ரெக்கார்டிங் இப்படிதான் நடக்கும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சு. இவ்வளோ எஃபர்ட்ஸ் இருக்கு, இவ்வளோ மியூசிஷியன்ஸ் இருக்காங்க அப்படின்றது. ஸோ அதை வந்து நீங்க லைவா காமிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு எங்கேருந்து ஹிட் ஆச்சு சார்? அது எனக்கு ஆக்சுவலாக கான்சர்ட் பண்ணும்போது எனக்கு தோணிட்டே இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் ஒன்று வைக்கணும். ஏன்னா இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ன்றது எப்பவுமே ரொம்ப ஒரு பர்சனல் ஸ்பேஸாக மட்டும்தான் இருக்காது. ஆடியன்ஸ்க்கு அது மோஸ்ட்லி அது தெரியவே தெரியாது இல்லையா? ஒரு காட்சி நீங்கள் வந்து தொலைக்காட்சியில் வரும்போதோ இல்லாட்டி ஓடிடியில் வரும்போதோ நீங்கள் பார்க்குற காட்சிகள் எல்லாமே நீங்கள் பின்னணி இசையோடையும் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸோட டப்பிங்கோட எல்லாமே சேர்ந்து தான் பார்க்குறீங்க. இது எதுவும் ஒன்று இல்லாமல் எப்படி இருக்கும் அந்த படம்ன்றது யாருக்குமே தெரியாது இல்லையா? சினிமாக்குள்ள இல்லாதவங்களுக்கு யாருக்குமே அது 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 எப்படின்னே தெரியாது. ஸோ அதை முதல்ல காட்டணும். என் டேபிளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு படம் வரும்போது எப்படி இருக்குன்னு காட்டணும், ஒரு சண்டை காட்சி நடக்கும்போது எஸ்எஃப்எக்ஸ் இல்லாமல் எப்படி காட்டணும் அப்படின்றது வந்து அது முதல்ல தெரியணுன்றதுக்காக பண்ணோம். ஸோ அதை பண்ணி பார்க்கும்போது அப்படி ஓகே ஒரு செக்மெண்ட் இப்படி ஒன்று கொடுக்கலாம், ஆடியன்ஸ்க்கு இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பிஜிஎம் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படி பண்ணோம். அதே மாதிரி இப்போ நிறைய பட்டிங் சிங்கர்ஸ்க்கு ஒரு தாட் என்னன்னா, இமான் சார் கண்ணில் பட்டோம் அப்படின்னா உண்மையான டேலண்டடாக இருந்தால் சார் ஐடென்டிஃபை பண்ணுவார், நம்ம அந்த ஒரு இடத்துக்கு ரீச் பண்ணலான்ட்டு. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 150 சிங்கர்ஸ் மேலே அறிமுகப்படுத்திருக்கீங்க. அதை எப்படி சார் நீங்கள் கரெக்டாக இவங்க சூட் ஆவாங்கன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணியிருந்தீங்க சார்? அது தெரியல, மேபி அவங்களுடைய மோஸ்ட்லி ரியாலிட்டி ஷோஸ்லேருந்து சிங்கர்ஸை வந்து பிக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி சம்டைம்ஸ் யூடியூப்பில் அவங்க பாடின சாங்குடைய கவர்ஸ், அந்த கவர் வெர்ஷன் சாங்ஸ் இல்லையா, அதை வந்து கேட்டுட்டா இருக்கட்டும். ஸோ அப்படி தான். ஸோ மோஸ்ட்லி என்னென்னா நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் சில பேர் டெமோஸ் அனுப்புவாங்க, அதையும் நான் நோட் பண்ணி ஸ்டார் பண்ணி வச்சுருப்பேன் ஜிமெயிலில் தனியாக பார்த்து. அண்டு ஏதாவது ப்ளஸ் ஐ ஜஸ்ட் டேக் அ நோட் ஆஃப் இட். அது உலகம் முழுக்க வரும் இல்லையா? திடீர்னு ஒருத்தங்க கேனடாலேருந்து அனுப்புவாங்க, திடீர்னு ஒருத்தங்க ஜெர்மனிலேருந்து அனுப்புவாங்க. மெயில்ஸ் மோஸ்ட்லி நானே உட்காந்து செக் பண்ணுவேன். ஐ ஹேவ் அ டீம் ஆல்சோ டு செக் அப் பார்க்குறது. ஸோ உட்காந்து அது இதெல்லாம் நல்லா சவுண்ட் பண்ணுது அதெல்லாம் தனியாக ஸ்டார் போட்டு வச்சுருவாங்க. அதை ஸ்டார் போட்டு வச்சுருக்கிறத நான் பார்த்துட்டு அதுலேருந்து என்ன பெஸ்ட்டாக இருக்குன்னு போட்டு ஒவ்வொருத்தர் பேர், அவங்க எந்த நாடு, இதெல்லாம் போட்டு ப்ராக்கெட்டில் போட்டு அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே போட்டு வச்சுருப்போம். இதெல்லாமே நான் வந்து செக்ரிகேட் பண்ணி தனியாக வச்சுருப்பேன். ஸோ இது நான் ஒன்ஸ் நம்ம தான் சாங்லாம் லாக் பண்ண பிறகு ஓகே இதுக்கு இந்த வாய்ஸ் நம்ம பண்ணலாம்னு அப்புறம் தான் ஐ ரீச் அவுட் டு தெம். ஸோ அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது, நான் தான் அவங்களை ரீச் அவுட் பண்ணுவேன். ரீச் அவுட் பண்ணி இந்த மாதிரி இருக்குது சாங் இருக்குது பண்ணணும்னு. மோஸ்ட்லி சில பேர் வந்து அப்ராடில் இருக்கவங்க இப்போ இன்னைக்கு நம்ம ஜூம் வசதிகள் ரெக்கார்டிங் வசதிகள்லாம் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலான்றதுக்காக ஒரு ஜூம் காலில் போய் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் தான் சொல்லி பண்ணுவோம். சில பேருக்கு இன்னும் இந்த லிரிசிஸ்ட் அண்ட் டீம் இங்கே இருக்கிற ப்ரொடக்ஷன் டீம்லாம் தே ப்ரிஃபர் இன் பர்சன் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அப்படியே சம்டைம்ஸ் அப்படி இங்கிருந்து வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ லக்ஷ்மி சிவனேஸ்வரன் ஒரு லிங்கம்னு ஒரு சிங்கர் ஃப்ரம் கேனடா, அவங்க தான் அங்கேருந்து வர வச்சு தான் இங்கே செந்தூரா பாட்டு வந்து எடுத்தோம். ஸோ அதனால் அப்படியும் நடந்திருக்கு, ரிமோட்டாகவும் நடந்திருக்கு. ஸோ அப்படி தான் நிறைய சிங்கர்ஸ் ஸ்பாட் பண்ணி இன்ஸ்டாவில் ஸ்பாட் பண்ணுறதா இருக்கட்டும், ரியாலிட்டி ஷோஸில் ஸ்பாட் பண்ணுறதா இப்படி தான். சார் அந்த மாதிரி கண்டுபிடிச்ச ஒரு 2 ஒரு ஃபைன் அப்படின்னா வந்து ஒன்று சிங்கர் திருமூர்த்தி சார் அண்ட் இன்னொன்று வந்து வைகோம் விஜயலட்சுமி மேம். ஸோ அவங்க 2 பேர் பற்றியும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய அந்த மாதிரி நிறைய மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கிற ஒரு அபார திறன் பார்த்து நான் ரொம்ப வியந்து போயிருக்கேன். வைக்கம் விஜயலட்சுமிலாம் வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவங்களை நான் மீட் பண்ணும்போது பயங்கர எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். ஷி இஸ் ஈவன் நவ் ஷி இஸ் த சேம்.
அவங்கள வந்து வெரி ஃபர்ஸ்ட் சாங் இந்த புதிய உலகை அப்படின்ற பாடலுக்கு வந்து அதை எடுக்கும்போது ஆடி போயிட்டேன் இந்த குரலுக்கும் அவங்க பாடின விதத்துக்கும். அதுக்கப்புறம் ஓகே அவங்களை இப்படி வந்து டைப் காஸ்ட் பண்ணக்கூடாது, இதே மாதிரி சோக பாடலுக்கே பாட வச்சுட்டு கூடாதுங்க, அவங்கள கொண்டு போய் டக்குன்னு ஒரு சொப்பன சுந்தரி மாதிரி ஒரு பாடல் வைக்கிறதோ, ரோமியோ ஜூலியட்ல இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி இந்த மாதிரி பாடலை பாட வைக்கிறதோ, அப்புறம் வெள்ளக்காரதுறையில் காக்கா முட்டைன்னு ஒரு பாட்டு இருக்குது இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பாடல்கள்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள வெறும் இப்படியா மட்டுமே யூஸ் பண்ண போகிறாங்க, அவங்கள கொஞ்சம் மாற்றி மாற்றி பயன்படுத்தணுன்றதுக்காக வந்து வேறு வேறு மாதிரி பாடல்கள் வந்து செஞ்சோம். அதில் சந்தோஷம். அப்புறம் திருமூர்த்தி அவர்கள் வந்து முக்கியமாக தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியா தான். ஆமா அதுவும் நீங்க ட்வீட் போட்டு உங்களுக்கு வித்தின் ஃபியூ கொஞ்சம் மினிட்ஸ்லேயே வந்து காட் த நம்பர். அப்புறம் கான்டாக்ட் பண்ணி சீருன்ற படத்தில் செவ்வந்தி என்ற பாடல் எடுத்தோம். அப்புறம் அண்ணா தேல வாசாமி பாடல் வந்து பாடினாப்புல. அண்ட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் மை இப்போ கான்சர்ட்ஸ் ஷோஸ்லாம் அவரும் வந்து பாடிட்டு இருக்காரு. பெரிய சந்தோஷம். அதை தவிர்த்து இன்னொருத்தர் வந்து சம்சுதீன், கீழக்கரையை சேர்ந்த சம்சுதீன் ஒரு சிங்கர், அவரும் ஒரு மாற்றுத்திறனாளி, பார்வையில்லாதவர். அதான் இவங்க இந்த மாதிரி நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி ஆதித்யா சுரேஷ்ன்ற ஒரு பையன் ஃப்ரம் கேரளா. அந்த பையனுக்கு ஒரு வினோத ஒரு நோய் பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே வந்து செயல் கிடையாது. பையனுக்கு அந்த குழந்தைய வந்து ஆக்சுவலாக சின்ன பையன் தான். அந்த குழந்தைய வந்து அப்பா அம்மா 2 பேரும் தூக்கிட்டு தான் வருவாங்க. தூக்கிட்டு வந்து அவரை உட்கார வச்சு நீ உட்காந்து தான் வந்து ரெக்கார்ட் பண்ணோம். பட் ரொம்ப அற்புதமான திறன் கொண்ட ஒரு சிங்கர். அப்புறம் சஹானான்னு சொல்லிட்டு ஒரு பாப்பா, அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்வை கிடையாது அந்த குழந்தைக்கு. அதுவும் ரொம்ப அழகாக பாடக்கூடிய ஒரு பாப்பா அது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். வெவ்வேறு மக்களை நான் சந்திக்கிறனால எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது அந்த மாதிரி. ஸோ நீங்க கண்டுபிடிச்ச சிங்கர்ஸ்லேயே மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக நீங்கள் ஃபைன் பண்ண சிங்கர்ஸ்லேயே 2 ஃபேவரட்டான லைக் க்ளோஸ் டு ஹார்ட்டான ஒரு மேல் சிங்கர் ஒரு ஃபீமேல் சிங்கராக யார் சொல்வீங்க உங்களோட ஃபைன்ஸில்? சேச்சி அப்படி நான் யாரையும் சத்தியமாக நான் காயப்படுத்தவே விரும்பல. ஓகே இல்லை சார், எல்லாருக்குமே ஃபேவரட் பர்சன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கேட்குறேன். இல்லை அஃப்கோர்ஸ் இருப்பாங்க தான். இப்போ நான் இல்லைன்னு நான் சொல்கிறேன், இருப்பாங்க தான். நான் சொல்லி மற்றவங்களை காயப்படுத்த வேணாம்னு நினைக்கிறேன். ஆமாம் சிலர்லாம் இருக்கட்டுமே, என்ன அப்போ அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே நமக்கு சில பேர் ஃபேவரட் பர்சன்ஸ் வந்து நிச்சயமாக இருப்பாங்க. யாரும் லைஃப்பில் அப்படிலாம் இல்லவே இல்லைன்னா நான் பூ சுத்த விரும்பல. கண்டிப்பாக இருக்கிறாங்க தான். பட் அதை நம்ம சொல்லி அதனால மற்றவங்களை காயப்படுத்த வேணாம்னு நினைக்கிறேன். ஃபைன் சார், உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒருத்தவங்களோட வாய்ஸ் தான். ஸோ அவங்கள மாதிரியே இங்கே ஒருத்தவங்க பாடுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ ஏதாவது கெஸ் இருக்கா யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி? அதுக்கு ஏதாவது சொல்லணும், சிங்கர்னு மட்டும் தான் சொல்லிருக்கேன், அதை தாண்டி வந்து ஓகே ஃபைன். அப்போ வந்து எனக்கும் தெரியல, நம்ம வந்து பார்த்துடலாம். அவங்களோட குரலை கேட்டு யாருன்றது நம்ம பார்த்துடலாமா? இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி, எங்கே நீ கேட்ட ராஜ்யம், ஐயோ நீ இங்கே பூஜ்யம், ஓர்த்தங்க கொண்டு நீ மாட்டிக்கொண்டாய். ஸோ இவங்க வந்து சிங்கர் ஹாசினி நேத்ரா. ஃபர்ஸ்ட் இவங்க பாடிடுவாங்க, அதுக்கப்புறம் இவங்க கூட நம்ம பேசலாம். உன் கூந்தல் மாறி முன்னாடை மாறி நீ நடக்கும் தோரணைகள் மாறி, உற்சாகம் பாய்ச்சும் உன் பேச்சு மாறி, நீ சூடும் ஊரல் வேறாக மாறி 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 ஆவும் மாறி, ராஜகுமாரே ரத்தனகுமாரே, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரே. அழகா பாடுறீங்க, விஜயலட்சுமி மாதிரியே பாடுறீங்களா? எப்படி இருந்துச்சு சார் சர்ப்ரைஸ்? ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடினாங்க முதல்ல. அண்ட் இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ. ஸோ இன்னொரு சாங் நேர் விருப்பமா கேட்டுட்டு இருக்காங்க, அது உங்களால பாட முடியுமா? உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உன்னுயிரும், எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும், உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழ்வினரும், அன்பின் கொடி ஏற்றி வைத்த துணை சேரும் கோடி தரும், தேடல் இல்லாத உயிருண்டோ சொல்லம்மா, எல்லாம் உன்னுள்ளே அதை தேடு கண்ணம்மா, மண்ணிலே ஈரம் உண்டு முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கை தாங்க ஜீவன் உண்டு. பியூட்டிஃபுல்மா, ரொம்ப அழகா பாடுறீங்க. Thank you so much. Thank you.
ரொம்ப அழகா பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சாங்ஸ் நீங்க பாடிருக்கணும். சீக்கிரம் சாரோட மியூசிக்லயும் உங்களோட குரலை கேட்கறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றோம். தேங்க்யூ. சார் இப்போ கான்சர்ட்ஸ் பத்தி நம்ம கொஞ்சம் பேசலாம். நீங்க வந்து ஏதாவது ஒரு மியூசிக் டைரக்டரோட கான்சர்ட் வந்து போகணும், இல்ல போய் என்ஜாய் பண்ண அந்த மாதிரி ஏதாவது கான்சர்ட் இருக்கா சார் ஸ்பெசிஃபிக்கா? இல்ல ஆக்சுவலா லாங் டைம் பேக் சைல்ட்ஹுட் டேஸ்ல அந்த மாதிரி ஆசை நிறைய இருந்தது. அப்போ ஒரு டைம்ல வந்து மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் வந்து இங்க சென்னைக்கு வந்து கான்சர்ட் பண்ற மாதிரி ஒரு ஒரு டைம்ல இருந்தது. அப்போ அது எப்படியாவது எம்ஜே கான்சர்ட் பார்த்துடணும் அப்படின்ற ஆசை. பட் அது நடக்கல. இங்கே வரவும் இல்லை, சென்னைக்கும் வரல, ஒரு பெர்ஃபார்மும் பண்ணல. பட் அந்த டைம்ல பயங்கர அது ஒரு கிரேஸ் இருந்தது. ஸோ அதுதான் அதுதான் பயங்கரமா கிரேசியா போனா என்ஜாய் கான்சர்ட் தான் போகணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அந்த டைம்ல எனக்கு இருந்த ஞாபகம் தான் எனக்கு மைண்ட்ல இருக்கு. அதுக்கு பிறகு ஜெனரலான கான்சர்ட்ஸ் எங்க நம்மளுடைய வேலைகளை பார்த்து இங்க பிடிக்கிறதுக்கே வந்து கரெக்டா இருக்குது. அதனால அப்படியா போனதில்லை. பட் நிச்சயமா போனோம். பட் ஐ ஷுட் கோ. சார் அதே மாதிரி இப்போ ஜென்ரலா உங்களை பொறுத்த வரைக்கும் கான்சர்ட்ஸ்ல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும், ஏதாவது ஒரு சௌகரியம் அசௌகரியம்னு இருக்கும் இல்லையா? ஸோ அப்படியே உங்களை பொறுத்த வரைக்கும் கான்சர்ட்ல இருக்க ஒரு சௌகரியமான விஷயம்னா என்ன, ஒரு அசௌகரியமான விஷயம்னா என்ன? சௌகரியம்னா சௌகரியம் அதாவது கம்ஃபர்ட்னதை தாண்டி இந்த பாசிட்டிவ்ஸ் ஆஃப் டூயிங் கான்சர்ட்ஸ்ல வந்து இன்னும் முக்கியமா ஆடியன்ஸை வந்து மேக்கிங் தெம் ரீவிசிட் ஆர் எஸ்டர்டேஸ் ஹிட்ஸ். அது ரொம்ப ஏன்னா இப்போ இன்னைக்கு நம்ம கண்டெம்பரரி ஹிட்ஸ்னு ஒரு பக்கம் அது இருந்தாலுமே சிலதெல்லாம் வந்து நாளடைவில் கேட்டிருப்பாங்க. இந்த ஹிட் சாங்னு தெரியும், அது இன்னார் இசையமைப்பாளரோட சாங் தானான்ற இது தெரியாது. நான் பாதி பிறகு கான்சர்ட் வந்த பிறகுதான் தெரியுமே, ஓ இதெல்லாம் இவர் பாட்டு தானா அப்படின்ற விஷயமே வந்து தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து பெரிய பாசிட்டிவ். அந்த முக்கியமாக அந்த மியூசிக் கம்போசருக்கு ஜஸ்ட் டு ஹிட் த ரிஃப்ரெஷ் பட்டன். ஏன்னா நமக்குள்ள இதே வேலையிலேயே இருக்கிறோம், நமக்கு தெரியும் என்னென்ன பாட்டுன்னு. அது எல்லாமே ரிசீவிங் எண்டில் வந்து ஆடியன்ஸுக்கும் நம்மளோட ஆர்டன்ட் ஃபாலோவர்ஸாக இருந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். பட் சில ஜென்ரிக் ஆடியன்ஸ்ன்னு இருப்பாங்க இல்லையா, வந்திருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து பாட்டு தெரியும், ஆனால் அந்த பாட்டு இவர் தான் தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான மேடையாக இந்த இது வந்து இருக்கு. மற்றபடி நெகட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான சவுண்ட் சிஸ்டமோட கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய சேலஞ்சு. ப்ளஸ் இன்னைக்கு நிறைய கான்சர்ட்ஸ்ல வந்து இந்த ஃபேன் பிட்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான இதா இருக்கு. ப்ளஸ் இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸும் சரி 2K கிட்ஸும் தே ப்ரிஃபர் ஸ்டாண்டிங் த ஹோல் கான்சர்ட். நம்மளாம் நினைக்கிறோம் எப்படா கால் வச்சுட்டு நிற்கிறீங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் எப்படி வந்து நிற்கிறீங்கன்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும் பசங்கள்லாம் பார்க்கும்போது. ஆனால் அவ்வளோ எனர்ஜியோட லாஸ்ட்டாக கூட மலேசியாவில் ஒரு கான்சர்ட் பண்ணேன், அவ்வளோ எனர்ஜியோட ஃபுல் க்ரௌட் ஸ்டாண்டிங் த ஹோல் ஈவெண்ட்டு. அதை பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். ப்ளஸ் சம்டைம்ஸ் என்னன்னா சம்டைம்ஸ் இந்த ஃபேன் பிட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரேஸு சம்டைம்ஸ் பின்னாடி இருக்கவங்களுக்கு அது வந்து கிடைக்காம போயிடுதோ அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் வந்து ஒரு பக்கம் இருக்கும். அட் த சேம் டைம் சவுண்ட் சிஸ்டம் சம்டைம்ஸ் ரொம்ப க்ளோஸராக இருக்கவங்களுக்கு வந்து நிறைய பேர் நீங்கள் கான்சர்ட்ஸ் போகும்போது கூட நீங்கள் உணர்ந்துருப்பீங்க, ரொம்ப ஸ்டேஜ் பக்கத்துலேயே அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வூஃபருடைய சவுண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ஹிட் பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணும். கொஞ்சம் ஓரளவுக்கு பின்னாடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியர் இது கிடைக்கும். அதுக்கு ரொம்ப பின்னாடி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அது விசிபிலிட்டி. ஆமாம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான ஒரு பொசிஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதை தாண்டி எல்லாருக்கும் அது கேட்டர் பண்ணக்கூடிய ஒரு சவுண்டா கரெக்டான ஒரு வென்யூ அமைஞ்சு அதை பண்ணுறதுன்றது அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் ஃபார் எவ்ரி கான்சர்ட். சார் அதே மாதிரி கான்சர்ட்ஸ்ல வந்து நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ரொம்ப வைபா அந்த ஆடியன்ஸ் பார்த்தோன்னே அந்த எனர்ஜி வந்து அவங்களுக்குள்ள வந்துடும். அது மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும் சிங்கராக இருக்கட்டும், அது வந்து ஆடியன்ஸ் கொடுக்குற வைபா இல்லை வந்து நீங்களே வந்து ஒரு மைண்ட் செட், ஓகே நம்ம வந்து ஆடியன்ஸ் ஃபேஸ் பண்ண போகிறோம், நம்ம இன்னும் கொஞ்சம் வைபா இருக்கலாம் அப்படின்னு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி. அதுவும் டிஃபர் ஆகலாமா, ஒவ்வொரு மியூசிக் கம்போசருடைய கான்சர்ட்ஸ் வந்து வேறையா இருக்கு. அது தெரியும் இல்லையா, இப்போ ஆடியன்ஸுக்குமே தெரியும், ஓகே இவர் கான்சர்ட் போகிறோம்னா ஜாலியாக நம்ம ஃபன் பண்ணலாம், இவர் கான்சர்ட் பண்ணுறோம்னா நம்ம கொஞ்சம் பின் ட்ராப் சைலன்ஸோட நம்ம இருந்து தான் அதை வந்து கேட்க முடியும் அப்படின்ற மைண்ட் செட் வந்து நீங்கள் ஆடியன்ஸ்க்கே வந்து இருக்கு. ஸோ என்ன கான்சர்ட் என்ன மாதிரி போகிறோம் அப்படின்றது எல்லாமே அது டிஃபைன் பண்ணுது. ஸோ அதனால நிச்சயமா நம்ம கான்சர்ட் வரவங்களாம் வந்து ஜாலியாக இப்போ நம்ம சென்னையிலேயே நடக்க போகுது ஜூன் 14th. ஜூன் 14 நம்ம YMCA நந்தனத்துல தான் வந்து சார். அதே மாதிரி கொஞ்சம் பாண்டிச்சேரியிலும் வாங்க சார், நீங்க ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டீங்க, நிச்சயமா திருப்பி பண்ணலாம். ஸோ எனக்கு ஆக்சுவலாக சென்னையில் பண்ணணுன்னு தான் ரொம்ப நாள் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கரெக்டாக 2025 அது அமைஞ்சிருக்கு. ஸோ ஜூன் 14th ஐம் டூயிங் அ ப்ராப்பர்
கான்சர்ட் YMCA நந்தனத்தில் நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ்க்காக பண்ணுறேன். ஓகே, ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் சார். கண்டிப்பாக வந்து வைப் பண்ணுறோம் சார். அதே மாதிரி இப்போது நிறைய சிங்கர்ஸ் வந்து, நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து அவங்களோட சாங்ஸை பாடும்போது இந்த காப்பிரைட் இஷ்யூ அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தட்? இது கண்டிப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த எங்கெங்கெல்லாம் சாங்ஸ் ப்ளே ஆகுதோ, ரேடியோ ஸ்டேஷன்ஸில் ப்ளே ஆகுதோ, டிவி சேனல்ஸில் வந்து ப்ளே ஆகிறதும், அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் அதை வந்து மானிட்டைஸ் பண்ண முடியுமோ அதை மானிட்டைஸ் பண்ணி அதை வந்து கொடுக்குற ப்ராப்பர் சொசைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி ஒரு IPRS ஒரு அமைப்பு இருக்குது, PRSன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு வந்து ஒரு ப்ராப்பராக அதை எடுத்து அது கரெக்டாக ஒவ்வொரு கம்போஸருக்கு ஒவ்வொரு வாட்டி ஏர் பிளேக்கும் அதுக்கு உண்டான ஊதியத்தை அந்த சம்மந்தப்பட்ட அமைப்புக்கிட்டேருந்து வாங்கி அது ஆடியோ லேபிளும் அது சம்மந்தப்பட்டிருக்கு. அது ஒரு பெரிய அமைப்பு அது. ஸோ அதை வந்து கரெக்டாக அதை வாங்கி ஒவ்வொரு கம்போஸருக்கும் ஒவ்வொரு லிரிசிஸ்ட்டுக்கும் அதை வந்து கொடுத்துட்ருக்காங்க. சில பேருக்கு வந்து அது மேலே டவுட்ஸ் இருக்கும்போது, இது நம்ம இவங்க சரியாக கணக்கு எடுத்து நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க, நம்ம ஏன் இதை நேரடியாக நம்மளே வசூலிக்கக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது தான் அது ஒரு பெரிய டிபேட்டாக அது மாறுது. எதுவுமே சரி தவறு அப்படின்லாம் வந்து கிடையாது. பட் இந்த ஒரு காப்பிரைட் விஷயம் வந்து, ஏன்னா இன்னைக்கு வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். உலகம் முழுக்க அது இருக்குது. எல்லாத்துலேயுமே நீங்கள் டக்குன்னு ஏதோ ஒரு வெஸ்டர்ன் சாங் எடுத்து நீங்கள் நம்மளால ஏதோ ஒரு படத்தில் அப்படிலாம் நீங்கள் சும்மாலாம் ஒழிக்க விட்டுற முடியாது. இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பர் இது இருக்குது. அது இங்கேயும் அதை வந்து இன்னும் கரெக்டாக அதை சேனலைஸ் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். அது கரெக்டாக சேனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா ஐ திங்க் இட் வில் பி ஸ்மூத்தாக நினைக்கிறேன். எப்பவுமே ஜென்ரலாக நிறைய பேருக்கு வந்து நம்ம நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் உங்களை நிறைய ஃபாலோ பண்ணும்போது தெரிஞ்சுக்கு யூ ஹாவ் அ ஸ்பெசிஃபிக் ட்ரஸ்ட் அண்ட் நிறைய பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ கூட ரீசெண்டாக நம்ம பாண்டிச்சேரியில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள் சார். அது ஃபஸ்ட்டு சம்பாதிக்க ஆரம்பித்த காலத்துலேருந்து அது இருக்குமா. முதல் சம்பளம் 500 வாங்கும்போது அதுலேருந்து ஒரு 10% எடுத்து வச்ச டைம் அது. ஓ ஃபைன். ஆமாம், அது எப்பவுமே நம்ம அந்த கிறிஸ்டியன் பிலீஃப் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா டைத் அண்ட் ஆஃபரிங்னு ஒரு விஷயம் இருக்குது. தசம பாகம்னு சொல்லுவாங்க. நீங்கள் உழைக்கிற உழைப்புலேருந்து ஒரு 10% எடுத்து அது இறைப்பணிக்காக வைக்கிறது. ஸோ இறைப்பணினா வெறும் நம்ம இறைவனுக்காக சேவை செய்கிற விஷயம், இதுவுமே இறைப்பணி தான். நம்ம மக்களுடைய தேவைகள் யாரெல்லாம் அவங்களுக்கு பண தேவைகள் இருக்கோ இது இருக்கோ அதுக்குண்டான விஷயமா. ஸோ நம்ம சம்பாதியத்துலேருந்து ஒரு 10% அதுக்காக அது வந்தோன்னே, இப்போ நான் ஒரு 1000 சம்பாதிச்சேன்னா அது 100 எனது கிடையாது அப்படின்னு ஒரு முடிவோட தான் அப்படி தான் எடுத்து வச்சிருது. ஸோ அந்த மிச்சம் இருக்கிற அந்த காசுகளை அதில் தான் இதில் வந்து இந்த இப்போ நம்ம கட்டுற இந்த GSTயோ ஐடியோ அதெல்லாம் தனியாக இருந்து நம்ம சம்பாதியத்துலேருந்து இது நம்ம தனியாக எடுத்து வச்சு, இது நம்ம பணம் இல்லை, இதுக்காக நம்ம விஷயம் செய்வோம். நம்ம சக்திக்கு என்ன நம்ம பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த லாஸ்ட் 5 இயர்ஸாக தான் அது ப்ராப்பர் ட்ரஸ்ட்டாக ஒன்று அதை ஃபார்ம் பண்ணி, டிமான் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணி, அது மூலிமா ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் என்னுடைய வருமானத்துக்கு நான் என்ன பண்ண முடியுமோ, அப்படியே இப்போ பறந்து விரிந்து பெரிய லெவல்லாம் சொல்ல மாட்டேன். பட் பேபி ஸ்டெப்ஸ் தான் எடுத்து வைக்கிறோம். பட் என்ன லெவலுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதுவே பெரிய விஷயம் தான் சார். பட் அதான் சொன்ன மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆகட்டும், அதே மாதிரி இந்த சைல்டு எஜுகேஷன் தான் முதல்ல ஆரம்பிச்சேன். அது இன்னும் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கு. ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் கட்டுற விஷயமா இருக்கட்டும். அதே மாதிரி இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் தேவைப்படுது குழந்தைங்களுக்காக, 5th படிக்கிற பசங்களுக்காக, மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் தனித்தனியாக ரெஸ்ட் ரூம் இல்லாமல் இருந்தது, அது நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதே மாதிரி முக்கியமாக மெடிக்கல் சைடில் வந்து நிறைய சிரமங்கள் இருக்குது. ஆப்ரேஷன் போகக்கூடிய சமயத்தில் வந்து ஃபண்டு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் ஆகட்டும், இந்த மாதிரிலாம் நிறையா வந்து பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஒரு பக்கம் இப்போ தான் ரீசெண்டாக அந்த ஆர்கன் டொனேஷனும் வந்து பண்ணேன், ஃபுல் பாடி ஆர்கன் டொனேஷன் பண்ணேன். ஸோ இது எல்லாமே என்னென்னா அது ஒரு தனி செக்ஷன். அதுக்கும் மியூசிக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் ஒரு மாதத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் ஏதாச்சும் இதுக்கு டோட்டலாக ஒதுக்கி வேறு எந்த வேலையும் வச்சுக்காமல் வெறும் இந்த வேலையாக போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் விசிட் பண்ணுறதுக்கு, அங்கே இருக்க பேஷண்ட்ஸோ என்ன விஷயமோ தேவைன்னு அதை பார்க்குறதுக்கு, என்னுடைய வசதிக்குள்ளே என்ன பண்ணிக்க முடியுமோ அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி சார் இவ்வளோ ஃபிட்டாக இருக்கீங்க? அதுக்கான அந்த சீக்ரெட் என்னன்னு எங்களுக்கு சொல்லலாம். இல்லை, அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் சரி, அதுவும் அம்மாவுடைய மறைவு ஒரு பெரிய பாதிப்பு எனக்கு ஏற்பட்டுச்சு. ஏன்னா அம்மா ரொம்ப ஒபீஸாக இருப்பாங்க. அவங்களே சொல்லிகிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் உடம்பு குறைடான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க மறைவுக்கு பிறகு அது பெரிய தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு கொஞ்சம் சீரியஸாக எடுக்க ஆரம்பித்தேன். இன்னொரு பக்கம் என்னுடைய கான்சர்ட்ஸ் எல்லாம் 2016 நான் பண்ண ஆரம்பித்தேன். அப்ராடு தான் பண்ணும்போது எனக்கே பயங்கர டிஃபிகல்ட்டாக இருந்தது. எப்பட்றா ஒரு 3 மணி நேரம் ஷோ நம்மளால நிற்க முடியும் ஸ்டேஜ்லேயே, அவ்வளோ இதாக இருக்குது, அவ்வளோ சஃபிகேட்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக இந்த மாதிரி பர்சனல் ரீசன்ஸுக்காக அதை வந்து குறைக்க ஆரம்பித்தேன். பட் என்னென்னா எதுவும் ஆர்டிஃபிஷியலாக இந்த சொல்லுவாங்களே, இந்த நம்ம அந்த குடலை வந்து வெட்டி சுருக்கிறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆப்ரேஷன் அதே மாதிரி கொழுப்பை மட்டும் உறிஞ்சி எடுக்கிறது, லைப்போசெக்ஷன் பண்ணுறது, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ப்ராப்பராக எப்படி முடியுமோ, அது டைம் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு 3 வருஷம் சாலிடாக ஆச்சு.
125 கிலோ இருந்தேன் நான். அதுலேருந்து இப்போ 75க்கு வந்திருக்கேன். ஸோ 50 கிலோஸ் ட்ராப்ன்றது பெரிய மேசிவ் ஒரு விஷயமா இருந்தது. ஒரு 10 கிலோ குறைக்கிறதே பிரச்சனையாக இருக்கும். பட் ஒரு 50 கிலோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜிம்மில் பல வாட்டி மயக்க அடிச்சு விழுந்து எழுந்திரிச்சு கொஞ்சம் தப்புன்னு தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரிலாம் வச்சு இந்த மாதிரி பல கூத்து நடந்துச்சு அதில். அதை வந்து பட் முடிஞ்சு ஒரு மாதிரி இப்போது செட் ஆகி இப்போ மெயின்டெனன்ஸில் தான் இருக்கேன். ஓகே சார். அதே மாதிரி இப்போ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து ஆக்டிங் போயிருக்காங்க. நீங்களும் கொஞ்சம் ஸ்பிரிட்டாக ஸ்மார்ட்டாலாம் இருக்கீங்க. உங்களை வந்து ஏதாவது மூவியில் பார்க்கலாமா, இல்லை ஏதாவது ஆஃபர் வந்திருக்கா சார்? இல்லை, அது ஒரு டைம்ல நிறைய வந்தது. நான் எப்போ நான் வந்து குறைச்ச அந்த டைம்லேருந்தே நிறைய இந்த மாதிரி கதை சொல்கிறேன். என்ன மூவி ஏதாவது இந்த படம் வந்துச்சு ஏதாவது ஒன்று சொல்லலாமா சார்? அதை நம்ம பண்ணோம்னா பண்ணுறோம், இல்லாட்டி பேசிகிட்டு இருக்கோம்னா சொல்லலாம். அது நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசுறதுல ஒன்று. ஃபியூச்சரில் ஏதாவது பார்க்கலாமா சார், தி இமான் அன் ஆக்டர்? இல்லை, இப்போதைக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டே வந்து மியூசிக்கில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு அப்படிலாம் எதுவும் இல்லை. இந்த மாதிரி பர்ஃபார்மிங் விஷயத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. இப்போ நம்ம ஏதாவது மியூசிக் வீடியோவில் ஃபீச்சர் பண்ணுறதோ, அதுக்காக ஆக்ட் பண்ணுறதோ, அதெல்லாம் ஓகே, தட் இஸ் ஆல் ஃபைன். பட் ஒரு ஃபுல் லெங்த் ஒரு மூவிக்கு போய் அதை பண்ணுறது வந்து அது இன்னும் எனக்கு பெரிய அது ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா ஆக்டிங் இஸ் அ டோட்டல் டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆல்டுகெதர். இமான் சாரோட மியூசிக்கில் ரஹ்மான் சாரோட வாய்ஸை கேட்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ரொம்ப பிடிக்கும் ரஹ்மான் சார். டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் ரஹ்மான் சார். அப்படி ஒரு அமைஞ்சதுன்னா இட் வில் பி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளெஸிங் தான் நினைக்கிறேன். உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. இல்லை, இது நானுமே ஒரு பக்கம் பல வாட்டி அது யோசிச்சேன். ஓகே, ஸோ லெட் அஸ் மேனிஃபெஸ்ட் டுகெதர். கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன் சார். அதே மாதிரி இந்த கொஸ்டின் நான் கேட்கணும்னு நினச்சேன், எப்படி மறந்துன்னு தெரியல. எல்லாருமே கேட்ட ஒரு கொஸ்டின் தான். நேஷனல் அவார்ட் வின் பண்ணப்போ அந்த ஒரு மொமெண்ட், அந்த ஒரு கால் வந்தப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அண்ட் உங்களுக்கு நிறைய வாழ்த்துக்கள் வந்திருக்கும் ஆப்வியஸாக. பட் அதில் மோஸ்ட் ஸ்பெஷல் இல்லை க்ளோஸ் டு ஹார்ட்டான ஒரு விஷயம்னா யார்கிட்டேருந்து வந்த வாழ்த்து? முதல்ல இந்த மாதிரி டிவியில் போடுறாங்க இப்படி ஒரு விஷயம் அப்படின்னு டக்குன்னு அப்பா தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணி சொன்னார். அது பயங்கர சந்தோஷமாக இருந்தது அந்த மோமெண்ட்டு. ஏன்னா 0 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு. 0, அப்சல்யூட்லி 0. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி போயிருக்கு, நம்ம எதுவுமே எனக்கு தெரியாமல் டமாலும் ஒரு நாள் உனக்கு இது வருதுன்னா எனக்கு எப்படி இருக்கும்? அது பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அப்படி ஒரு மோமெண்ட்டாக எனக்கு அது வந்து இருந்தது. முக்கியமாக இதில் பார்த்த விஷயம் வந்து என்னென்னா, ஒரு கமர்ஷியல் படத்துக்கு அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ப்ராப்பர் கமர்ஷியல் படத்துக்கு அதுக்கு தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றதுக்கு எனக்கே ஒரு புது லேர்னிங்காக இருந்தது. ஏன்னா அது வரைக்கும் தெரியும்ல, நம்ம ஒரு அவார்ட் ஃபிலிம்ஸில் வந்து பார்க்கும்போது அதுக்கும் சில கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரிக்குள்ளே ஃபிட்டுனால தான் உங்களுக்கு வந்து முதல்ல அந்த நாமினேஷனுக்குள்ளேயே போகும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஓகே, அப்போ வந்து ப்ராப்பர் கமர்ஷியல் ஃபிலிம்ஸும் வந்து ஒரு நேஷனல் அவார்டு வின்னிங் அந்த கேட்டகரிக்குள்ளே அதை பார்க்குறாங்க, அதை கன்சிடர் பண்ணுறாங்க. நீங்கள் எனக்குமே யூ நெவர் ட்ரெம்ட் ஆஃப் இட் சார்? நாட் ஈவன். அதான் சொல்ல 0 எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நான் யோசிச்சது கூட கிடையாது. வைல்டஸ்ட் ட்ரீமில் கூட அதை நான் யோசிச்சது கிடையாது. ஸோ அதனால் எனக்கு இந்த டக்குன்னு இப்படி ஒன்று நடந்த போது இட் வாஸ் லைக் ரியலி அ வண்டர்ஃபுல் மூமெண்ட். ஸோ அந்த டைமில் தான் வந்து அப்போது கரெக்டாக அது பண்ணி அது ரிலீஸ் ஆகி அன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் வந்து அந்த நாளில் தான் வந்து சார காற்றேன்னு ஒரு பாட்டு அண்ணாத்தையில் அதோட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து ஷூட்டிங்கில் இது விஷயம் உடனே கேள்விப்பட்டு அங்கே ரஜினி சார் கால் பண்ணி இது வந்து ஆமாம் இந்த மாதிரி உனக்கு சீக்கிரம் வாங்க, ஒரு கேக் கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேக்லாம் ரெடி பண்ணி வச்சு அங்கே அவங்களும் இருந்தாங்க, நயன் மேடம் இருந்தாங்க, சிவா சார் இருந்தாங்க. அப்போ எங்கே கட் பண்ணுறதுக்குள்ளே அவங்க எனக்கு கால் பண்ணதே ஈவினிங் ஷூட்டிங் முடியறதுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி. நான் என் வீட்டிலேருந்து கிளம்பி நான் ஸ்டுடியோக்குள்ளே போகிறதுக்கே அங்கே வந்து 7-7:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்குள்ளே அங்கே கேக்லாம் அவங்களே வெட்டி அவங்களே சாப்பிட்டு போயிட்டாங்க. பட் அவங்க சந்தோஷத்தை ஷேர் பண்ணாங்க, இது பண்ணாங்க. ஸோ மறக்க முடியாத ஒரு அப்ரிசியேஷனா ரஜினி சார் சொன்னது. அப்புறம் வந்து அஜித் சாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணார். நம்மளுடைய படத்துக்கு இப்படி ஒரு தேசிய லெவலில் அங்கீகாரம் கிடைச்சது. அவருடைய விஷயத்தையும் ஷேர் பண்ணார். ஓகே, ஸோ அதே மாதிரி ரஹ்மான் சார் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாரு. ஆமா, அது மோஸ்ட் டிசர்விங் மேன். அது எப்படி ஃபீல்? அதுதான் எனக்கு ஒரு பெரிய இந்த ஒரு பிறவிக்கு உண்டான மூமெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு. ஏன்னா ஐ ஜஸ்ட் அடோர் ஹிம் ஸோ மச். சைல்ட்ஹுட்லேருந்து அவர் தான் ஒரு பெரிய ஐக்கன். அவன் கீபோர்டு எடுத்ததுக்கு உண்டான முக்கியமான காரணமே ரஹ்மான் சார் தான். ஸோ அப்படின்னு இருக்கும்போது அவருடைய வாயிலிருந்து இப்படி ஒரு விஷயம் ஒன்று நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குயிக்காக ஒரே ஒரு ரேபிட் ஃபயர், அதோட வீல் வைண்ட் அப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இசை. ரம்யம். புகழ். சில நேரம் சுகம். அவ்வளோதான். டாட் டாட் டாட். ஓகே. மரியாதை. கௌரவம். பணம். தேவைக்கு மட்டும் உதவுவது. மனசாட்சி. உண்மை. காதல். உயர்ந்த விஷயம் அது. மனைவி. சரி பாதி. நைஸ். பசி. அது வயிற்று பசியா இருக்கும் போது மட்டும் அது ஓகே. மற்ற பசிக்கெல்லாம் அது சரி வராது. வயிற்று பசிக்கு மட்டும் அது ஆற்றிட்டா அது ஓகே. ஓகே. நட்பு. பிரியா நட்பு தான் உயர்ந்தது. அதே மாதிரி உண்மையா இருக்கக்கூடிய சில பேர் ரொம்ப வருஷமா அந்த நட்பு வந்து தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க தெரியுமா? எத்தனை ஆளு சில பேர் வந்து வெறும்
ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப்னு முடிஞ்சிடும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஷிப்னு முடிஞ்சிடும். சில பேர் லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்கிறது வந்து இட் இஸ் மேஜிக்கல் ஆக்சுவலி. துரோகம் துரோகம் வந்து ரொம்ப கொடியது, இருக்கிறதுலே ஒஸ்ட்டுன்னா அதுதான். ஏன்னா ஒருத்தர் மேலே அவ்வளோ நம்பிக்கை வைக்கிறோம்ல, அதுதான். குடும்பம் குடும்பம் ஆணிவேர். ஓ நைஸ் ஸ்வீட். கடவுள் எல்லாம் எல்லாமும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தி இமான். மனிதன். நைஸ் ஸ்வீட். இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனதை நான் கேட்டபோது உங்களுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் வந்து பயங்கரமாக 200 இல்லை 500% இருக்குன்ற மாதிரி தெரியுது. ஸோ உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள், அவங்க எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க? கண்டிப்பாக அப்பா அண்ட் மனைவி அமலி அண்ட் குழந்தைகள் வெரோனிகா, பிளஸிகா, நேத்ரா. மனைவியோடைய தாயார், எனக்கும் தாயார் தான் அவங்க, சந்திரா அம்மா. ஸோ அண்ட் மனைவியோடைய சிஸ்டர்ஸ் நிஷிகா அண்ட் ஷீபாக்கா. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய, எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரமாக வந்து பார்க்குறேன். ஸோ அவங்களுடைய ப்ரெசன்ஸு, நம்ம ஒரு கிளரிக்கல் ஜாப் பண்ணாலே வீட்டில் பீஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஜென்ரலாக எந்த மனுஷனுக்கும் வீட்டில் பீஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த பீஸை வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு, அதுவும் இந்த ஆர்ட் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான், ஏன்னா நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு டக்குன்னு உங்களுடைய இப்போ நடிக்கிறவங்களுக்கு வீட்டில் பிரச்சனைனா அன்றைக்கி ஏதாவது ஒன்று முகம் ரியாக்ஷனில் தெரிஞ்சு மைண்டு வந்து டிஸ்டர்பன்ஸில் இருக்கும். அது வந்து எனி பீஸ் ஆஃப் ஆர்ட் நீங்கள் இன்வால்வ் பண்ணும்போது, நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக, நீங்கள் அழகாக வரைகிற ஒரு ஆர்டிஸ்ட்டாக கூட இருக்கலாம், அது உங்களுக்கு கூட டிஸ்டர்ப் பண்ணும். அது எனி பீஸ் ஆஃப் ஆர்ட் அது வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ ஃபார் அன் ஆர்டிஸ்ட் ஒரு பீஸ்ஃபுல் ஹோம்ன்றது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் அந்த லக்கியஸ்ட். நைஸ் சார். ஸோ இதே மாதிரியே ஹாப்பியாக சந்தோஷமாக நிறைய மியூசிக் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும், குட் மியூசிக் கொடுத்துட்ருக்கணும். இவ்வளோ நேரம் நிறைய கேள்வி கேட்டேன், நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப பேஷண்ட்டாக பதில் சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய மியூசிக்கை தாண்டி உங்களோட லைஃப் பற்றி, உங்களோட ஜேர்னி பற்றி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு நிறைய டேக் அவே மெசேஜ் இருந்தது, ஸ்பெசிஃபிக்காக ஆர்கன் டொனேஷன் சம்பந்தமாக. ஸோ அதனால கண்டிப்பாக ஷோர் டெஃபினட்டாக சார். நான் மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சொல்லுவோம், உங்களோட கான்சர்ட்ஸ் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட். சென்னைக்கும் வருவோம், சீக்கிரமாக பாண்டிக்கும் வாங்க. இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் மியூசிக் பண்ணிக்கிட்டே இருக்கும், நாங்கள் உங்கள் படங்கள் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கணும். ஐ ரியலி ஹேட் அ லவ்லி கான்வர்சேஷன் சார். தேங்க்யூ ஸோ மச். ஹோப் யூ ஹேட் டு. Thank you. Thank you.